சார், திருமாவளவன் அவர்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற பேரில் தலித்துகளும் சிறுபான்மையினர் குறிவைக்கப்படுறாங்க, அவங்கள குறிப்பிட்டு நீக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. ஒரு மக்களவை உறுப்பினர், ஒரு கட்சியின் தலைவர் எந்த அடிப்படையில் இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் மீண்டும் மீண்டும் காங்கிரஸ் கட்சியும் சரி, திமுகவும் சரி, தாவேகாவும் சரி, இந்த வாக்காளர் திருத்தம் தொடர்பான வாக்குகளை பறிக்க பார்க்கிறார்கள்ன்றது மீண்டும் மீண்டும் எழுப்பும்போது என்னோட புரிதலில் எதுவும் தவறு இருக்குன்ட்டு உள்ளபடி எனக்கு சந்தேகம் வந்தது. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்குறேன் நான். சரி, இவ்வளோ பெரிய கட்சி காங்கிரஸ் பீகாரில் தோற்றதுக்கு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தான் காரணம்னு சொல்கிறாங்க. திமுக இதை தூக்கிட்டு இப்படி சுற்றிட்டு இருக்கு. தாவேகளை கற்றறிந்த மேதைகள் எல்லாமே இருக்கிறார்கள் அவருக்கு ஆலோசனை சொல்ல. மக்கள் பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போய் அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க, அவர் வீடியோ போடுறாரு. எப்படி சார் நீக்க முடியும் என்று கேட்கும்போது நான் பேசிய அத்தனை பேரும் பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், அதிகாரிகள் எல்லாருமே அப்படிலாம் நீக்க முடியாதுங்கன்னு சொல்கிறாரு. நான் ப்ராக்டிக்கலாகவே தெரியுது இல்லைப்பா. எடுத்துகிட்டு வரல இந்த ஃபார்மை, இருந்துச்சுன்னா இங்கே எடுத்து காமிச்சிருப்பேன். எனக்கு ஏற்கனவே ஓட்டு இருந்துச்சு, அந்த ஃபார்மை கொண்டு வந்து பழைய இதில் ஓட்டர் சைடில் ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவோட பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிடறாங்கப்பா. அதை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறது மட்டும்தான்ப்பா இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் பிளாக்ல ஒரு 50 வீடு இருக்குன்னு வச்சுக்கோ. 50 வீட்டில் ஒரு 20 வீட்டுக்கு வரலன்னா அந்த அசோசியேஷனில் இருக்குன்னு கேட்டுருவாங்க, சார் அந்த வீட்டுக்கு ஏன் சார் வரலன்னு அவங்களே கேட்டுருவாங்க. எப்படிப்பா நீக்க முடியும்?